ஜெர்மனியில் 1922 ஒரு ஐசோலேட்டட் ஃபார்ம் ஹவுஸ் இருக்குது. அந்த ஃபார்ம் ஹவுஸை ஃபுல்லாக சுற்றி ஃபாரஸ்ட் இருக்குது. ஸ்ட்ரேஞ்சான ஃபுட் பிரிண்ட்ஸும் ஆர்டிக்கில் யாரோ நடக்கிற மாதிரி சவுண்ட் கேட்டிருக்கு. அவங்க கீ அடிக்கடிக்கு மிஸ் ஆகிருக்கு. இந்த வார்னிங்ஸ் எல்லாமே அவங்க பெருசாக எடுத்துக்காதனால அந்த மொத்த குடும்பமும் ப்ரூட்டலாக மர்டர் பண்ணப்பட்டிருக்கு. இது ஜெர்மன் ஹிஸ்டரியிலே மிகப்பெரிய அன்சால்வ்டு கேஸாக வந்திருக்கு. தி இன்டர்கைஃபக் மர்டர் கேஸ். ஜெர்மனி பிரவேரியாவில் இன்டர்கைஃபக்ன்ற ஃபார்ம் அமைஞ்சிருக்கு. இந்த ஃபார்மை பற்றி சொல்லணும்னா 100 ஏக்கர் நடுவில் மிகப்பெரிய பில்டிங் கட்டி வாழ்ந்துட்டு இருந்தாங்க. உள்ளே யார் யார் இருந்தாங்க பார்த்தோன்னா ஆண்ட்ரஸ் க்ரூபர், கிரெசேலியா க்ரூபர், விக்டோரியா, அப்புறம் அவங்க 2 பசங்க கிரெசேலியா, ஜோசப். அவங்க வீட்டில் வேலை செஞ்ச ஒருத்தவங்களும் சேர்த்து மொத்தம் 6 பேர் இருந்தாங்க. இந்த ஃபேமிலியை பற்றியே ரொம்ப ஸ்ட்ரேஞ்சாக தான் சொல்கிறாங்க. இவங்க யார்கிட்டையும் அவ்வளோ பேச மாட்டாங்க. அந்த இடமும் ரொம்ப டேஞ்சரஸான இடமா தான் பார்க்கப்படுது. இதுக்கு முன்னாடி வேலை செஞ்ச மேடு என்ன சொல்லிட்டு வேலையை விட்டு நின்றுருக்காங்க பார்த்தோன்னா இந்த வீட்டில் பேய் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஏன் அவங்க அப்படி சொல்லியிருக்காங்க பார்த்தோன்னா நம்ம இந்தியாவில் தான் வீடு கட்டும் போது கல்லில் வீடு கட்டுவோம். ஆனால் ஃபாரின்லலாம் கட்டையில் வீடு கட்டுவாங்க. அப்படி கட்டும் போது மேலே இருக்க ஸ்பேஸ் வேஸ்ட் ஆகிடக்கூடாதுன்னு அங்கே ஸ்டோரேஜ் ரூமாக யூஸ் பண்ணுவாங்க. அது வந்து ஆர்டிக்னு சொல்லுவாங்க. இந்த மேடு கொடுத்த ரூமுக்கு மேலே தான் அந்த ஆர்டிக் இருந்திருக்கு. நைட் டைமில் மேலே யாரோ நடக்கிற மாதிரி உங்களுக்கு சவுண்ட் கேட்டிருக்கு. ஸோ இங்கே மேலே போய் செக் பண்ணி பார்க்கும்போது அந்த ரூம் பூட்டி இருக்குது. ஆனால் பக்கத்தில் காது வச்சுட்டு இருக்கும்போது யாரோ விஸ்பரிங் வாய்ஸில் பேசுகிற மாதிரி சவுண்ட் கேட்டிருக்கு. இதை காலையில் அவங்க ஆண்ட்ரஸ் கிட்ட சொல்லும்போது ஆண்ட்ரஸ் என்ன சொல்கிறாங்கன்னா அந்த ரூம் பல வருஷமாக பூட்டி தான் இருக்குது. அதில் ஒரு காட்டு கூட போக முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. இவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா வார்னிங்காக கொடுத்துருக்காங்க. வீட்டில் பேய் இருக்குது, நீங்கள் வீட்டை விட்டு காலி பண்ணின்னு சொல்லிட்டு அவங்க வேலையை விட்டு நின்றுருக்காங்க. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் குரூப்பரும் ஸ்ட்ரேஞ்சான விஷயத்தை நோட் பண்ணுறாரு. அவரோட கராஜில் ஒரு நியூஸ் பேப்பர் கண்டுபிடிக்கிறாரு. நியூஸ் பேப்பர் இருக்க லாங்குவேஜ் அவர் வீட்டில் யாருமே பேச மாட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த ஏரியாவிலே யாருமே அந்த லாங்குவேஜை பேச மாட்டாங்க. அப்புறம் எப்படி அது இங்கே வந்துச்சு? அவங்க வீட்டோட கீ அடிக்கடிக்கு மிஸ் ஆகும். வீடு ஃபுல்லாக தேடி பார்ப்பாங்க, கண்டிப்பாக கிடைக்கவே கிடைக்காது. ஆனால் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் சம்மந்தமே இல்லாமல் அந்த கீ எங்கேருந்து காணாம போச்சோ அங்கேயே வந்து நிற்கும். ஒரு நாள் அவங்க சர்ச் முடிச்சுட்டு வீட்டுக்கு வரும்போது அவங்க பூட்டை யாரோ வேறு சாவி போட்டு திறந்த மாதிரி ஃபீல் பண்ணியிருக்காரு. அங்கங்கே ஸ்க்ராட்ச் ஆகிருக்கு. இதோட முக்கியமான இன்சிடென்ட் என்னென்னு பார்த்தோன்னா ஒரு வீட்டை சுற்றி ஃபாரஸ்ட்டாக இருக்கும். அது ஸ்னோ டைம்னால யாரோ ஃபாரஸ்ட்லேருந்து இந்த வீட்டுக்கு வந்த காலடி தடை இருந்திருக்கு. ஆனால் ரிட்டர்ன் போன காலடி தடமே இல்லை. அவர் அந்த வீட்டை ஃபுல்லாக தேடி பார்க்குறாரு, உள்ளே யாருமே இல்லை. இந்த எல்லா விஷயத்தையும் குரூப்பர் அவர் நெய்பர்கிட்ட போய் ஷேர் பண்ணுறாரு. அவருக்கு ஆறுதல் சொல்கிறாரு, ஒரு கன்னும் சேஃப்டிக்கு தராரு. குரூப்பர் கண்ணு வேணான்னு சொல்லிட்டு அவர் வீட்டுக்கும் போகிறாரு. மார்ச் 31 1922 புதுமேடு மரியா வேலைக்கும் ஜாயின் பண்ணுறாங்க. அதுதான் அவங்களோட கடைசி நார்மல் டேவாகவும் இருந்திருக்கு. நைட் டைமில் கீழே சவுண்ட் எழுப்பி ஒருத்தரையும் கராஜு கொண்டு வந்திருக்கான். ஃபஸ்ட்டு ஆண்ட்ரூஸை சாவடிச்சிட்டு நெக்ஸ்ட் அவங்க ஒய்ஃப் கிரெசல்டா, அதுக்கப்புறம் அவங்க டாக்டர் விக்டோரியா, அதுக்கப்புறம் லிட்டில் கிரெசல்டா. இதுக்கு கில்லர் யூஸ் பண்ண டூல் என்னென்னு பார்த்தோன்னா மட்டாப். அது என்ன நான் ஃபார்மில் யூஸ் பண்ணுற ஒரு ஷார்ப்பான டூல். இதோட கில்லர் நிறுத்தலை. நெக்ஸ்ட்டு ஜோசப்போட ரூமுக்கு போயிட்டு ஜோசப்பையும் சாவடிச்சிருக்கான். அதுக்கப்புறம் மரியாவோட ரூமுக்கு போயிட்டு மரியாவும் சாவடிச்சு. லேட்டராக போலீஸ் ஆட்டாப்சி ரிப்போர்ட்டில் ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறாங்க. அதே நான் லிட்டில் கிரெசலில் அட்டாக் பண்ண உடனே சாவலை. அவள் செவரல் ஹவர்ஸ் உயிரோடு இருந்திருக்கா. அவள் எதையோ பார்த்து பயந்து ஃப்ரெஸ்ட்ரேஷனில் அவள் தலைமுடியை பிச்சுட்டு செத்துருக்கா. அவள் கையில் தலைமுடியை கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்போ எந்த அளவுக்கு கொடூரமான ஒரு சாவை அந்த சின்ன குழந்தை அனுபவிச்சுக்கணும்னு யோசிச்சு பாருங்கள். ஏப்ரல் 1 போஸ்ட்மேன் போஸ்ட் போடுறான். அதுக்கப்புறம் அதே போஸ்ட்மேன் ஏப்ரல் 3 போஸ்ட் போடுறான். முன்னாடி வச்ச லெட்டர் எடுக்காமல் இருக்கிறதுனால அவன் சந்தேகப்பட்டு பக்கத்தில் இருக்கிற நெய்பர்ஸ் கிட்டே சொல்கிறான். அதுக்கப்புறம் போலீஸ்க்கும் இன்ஃபார்ம் பண்ணுறான். நெய்பர்ஸ் உள்ளே செக் பண்ணி பார்க்குறாங்க. முதல்ல பாடியை கண்டுபிடிக்கிறாங்க. ஃபஸ்ட்டு ஆண்ட்ரூஸ் பாடியும் கிரெசல்டா பாடியும் அவங்க பொண்ணு விக்டோரியா பாடியும் லிட்டில் கிரெசல்டா பாடியும் கராஜில் கண்டுபிடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ளே ஜோசப் பாடியும் மரியாவோட பாடியும் கண்டுபிடிக்கிறாங்க. என்டையர் வில்லேஜுமே ஷாக்கில் இருக்காங்க. போலீஸ் அவங்க இன்வெஸ்டிகேஷனை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. திருட்டாக இருக்குமோன்னு யோசிக்கிறாங்க. ஆனால் வீட்டுக்குள்ளே நகையும் பணமும் அப்படியே இருந்தனால இது திருட்டாக இருக்கான்னு முடிவுக்கு வராங்க. ஏப்ரல் 1 வந்த போஸ்ட்மேன் கிட்ட கேட்குறாங்க, ஏதாவது ஸ்டேனான விஷயத்தை பார்த்தீங்களான்னு. அவர் சிம்னியில் புகை வந்ததை பார்த்துன்னு சொல்கிறாரு. ஆனால் ரிப்போர்ட் படி அவங்க 31 மார்ச்சே இறந்துட்டாங்க. அப்புறம் எப்படி ஏப்ரல் 1 சிம்னியில் புகை வந்திருக்கும்? ஸோ போலீஸ் ஒரு கன்க்ளூஷன் வராங்க. அந்த கொலைகாரன் வீட்டுக்குள்ளேயே டெட் பாடியோட 3 நாள் தங்கி சமைச்சு சாப்பிட்டு இருந்திருக்கலாம். இதோட முக்கியமான விஷயம் என்னென்னா அங்கேருந்து அனிமல்ஸுக்கு கரெக்டாக ஃபுட்டும் கொடுத்துருக்கான், பாலும் கறந்துருக்கான். இன்வெஸ்டிகேஷனும் பெருசாக மூவ் ஆகாமல் ஒரே இடத்துல தான் இருந்துச்சு. ஆல்ரெடி மக்கள் உள்ளே கை வச்சனால அவங்களுக்கு பெருசாக எந்த ஒரு எவிடன்ஸும் கிடைக்கல. அந்த டைமில் டிஎன்ஏவும் இல்லை, ஃபாரன்சிக் ரிப்போர்ட்டும் இல்லை. அதனால் போலீஸ்க்கு எந்த ஒரு எவிடன்ஸும் கிடைக்காம லேட்டராக என்ன பண்ணுறாங்கன்னா அந்த இடத்த டெஸ்ட்ராய் பண்ணுறாங்க. அவங்க டெஸ்ட்ராய் பண்ணும்போது கில்லர் யூஸ் பண்ணியிருந்த மர்டர் டூல் மோட்டாக் அது கிடைக்கிது. ஆனால் அந்த டைமும் அதை வச்சு ஒன்றுமே பண்ண முடியல. இன்றைக்கும் ஜெர்மனியோட க்ரீப்பியஸ்ட் அன்சால்வ்டு மர்டர் கேஸில் ஒன்று இன்டர்கைஃபக். இது க்ரீப்பி ஆனதுக்கு மர்டர் மட்டும் காரணம் இல்லை, வார்னிங்ஸ் எல்லாம் இருந்தும் அந்த ஃபேமிலி இக்னோர் பண்ணதுனால தான். 100 வருஷத்துக்கு அப்புறம் யார் பண்ணா, எதுக்கு பண்ணான்னு ஒரு சின்ன க்ளூ கூட இல்லை. அதுதான் இன்டர்கைஃபக் மர்டர்.